ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு Asktamil. நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ரெசிபி பார்க்க போகிறோம். இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான வலியுமே நிரந்தரமாக சரியாகுங்க. இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், முதுகு வலி, இந்த மாதிரியான எல்லா விதமான வலியுமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பலகீனமான உடலை ரொம்பவே பலப்படுத்தும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், ரத்த சோகையை சரி பண்ணும், சளி இருமல் காய்ச்சலுக்கு கூட நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா முருங்கை இலையோடைய கொழுந்தான பக்கமாக எடுத்திருக்கோம். முத்தலாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை விட இந்த மாதிரி கொழுந்தானதாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மையும் கூட. இப்போ இதில் இருக்கக்கூடிய கீரையெல்லாம் நம்ம உருவி போட்டுடலாம். இதில் இருக்கக்கூடிய காம்பை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த காம்புகளையும் நம்ம சேர்த்து போட்டு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீரை எல்லாத்தையும் உருவி எடுத்துடலாம். இது செய்கிறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கீரை இருந்தால் போதுங்க. இப்போ எல்லா கீரையும் உருவி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே இந்த காம்புகள்லேருந்து நல்ல எலசான காம்புகளை மட்டும் நம்ம இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இந்த கீரையினுடைய காம்புகளில் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தும் இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் நம்ம நார்மலாக சமைக்கும் போது இது சேர்த்து போட்டு செய்ய மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி சூப் மாதிரி செய்யும் போது சேர்த்து செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட மருத்துவ பலன்கள் எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 6 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையும் சேர்த்துடலாம். கூடவே அரை வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே அரை தக்காளி அளவுக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நிறைய சேர்க்க தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஒரு அரை வெங்காயம் அரை தக்காளி சேர்த்தாலே போதும். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம காரத்துக்கு மிளகாயோ அல்லது மிளகாய் பொடியோ எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, மிளகு மட்டும்தான் சேர்க்கணும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கீரையோட காம்புகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த சமயத்தில் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது, கடைசியாக தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சிட்டு இருக்கும்போது இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கீரை ஒதுங்கி போச்சுன்னா அதோட மருத்துவ பலன்கள் நமக்கு அந்த சூப்பில் முழுசாக இறங்காது. ஸோ இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சூப்பை நம்ம மூடி போட்டு வேக வைக்க தேவையில்ல. இந்த மாதிரியே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டோன்னா கீரையும் சரி மற்ற பொருட்களும் சரி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரத்தில் மற்ற பொருட்கள் வேகாது. அதனால தான் நம்ம உப்பு சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வேக வச்சோம். வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான ரொம்பவே ஆரோக்கியமான கீரை கொழுந்து மற்றும் கீரை காம்புகளை பயன்படுத்தி செஞ்ச கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை உங்களால் குடிக்க முடியலனா கூட மாதத்துக்கு ஒரு முறையாவது குடிக்க பழகுங்க. குழந்தைங்களுக்குலாம் இப்போலேருந்தே கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக வளருவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு ரொம்ப உடம்பு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான நல்ல மாற்றம் தெரியும். ஏன்னா முருங்கைக்கீரையில் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. மெயினாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான வலிகளையும் போக்கி ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.